கைஸ் வெல்கம் டு ஸ்வீட்ஸ் ஆஃப் கரூர். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பாலக்காடு வந்திருக்கோம். இந்த விளாக் ஃபுல்லாக உங்களுக்கு கேரளாவை காட்டுறேன், பாலக்காடை காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இது கோயில் இருக்குது கைஸ், ஹனுமான் கோயில். சார்லே சுல்தான் கோட்டாக்குள்ளார ஹனுமான் கோயில் இருக்குது, சூப்பராக இருக்கும். க்ரௌடை மட்டும் பாருங்கள், இதுதான் ஈவினிங் டைம் ஆனாலே இங்கே இந்த மாதிரி தான் க்ரௌடு வரும். ஆக்சுவலி அங்கே வாக்கிங் போகலாம், வாக்கிங் போயிட்டே போகலாம். டிக்கெட் எடுத்தால் உள்ளே போகணும் கைஸ். இவனுங்க அதை சொல்லவே இல்லை, போயிட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன் டிக்கெட் எடுக்கிறதுக்காக. ஸோ வரும்போது ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துக்கிங்க. டிக்கெட் எடுத்து உள்ளே வந்துட்டாங்க கைஸ், சூப்பராக வருங்க. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா பாலக்காடு மெயின் ஸ்பாட்டுக்கு நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு இடம் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம டிப்பு சுல்தான் கோட்டை. இங்கே செம்ம க்ரௌடாக இருக்கும் ஓணங்கிறனால. அதாவது இங்கே வந்தீங்கன்னா நான் திருப்பி சொல்கிறதுனா டிக்கெட் உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுங்க. பெரியவங்களுக்கு 25 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க சூப்பராக இருக்கும். அண்ட் லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இடம்லாம். ப்ரைவசியான இடம் தொலைவுறீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப வந்தது கைஸ், அதுக்கப்புறம் இப்போ ஒரு அரௌண்ட் ஒரு 15 இயர்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வர்றது. ஆனால் நிறைய மாறிடுச்சு. ஆனால் இந்த என்ன சொல்கிறது, அப்போ இருந்து அதே மெயின்டெனன்ஸ் தான் இருக்குது இப்போயுமே. ரொம்ப மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி ஒன்றும் தெரியல. நான் என்ன டிக்கெட் ரேட் ஏற்றிருக்காங்க, அது இல்லாமல் ரெகுலராக வர கூட்டம் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும். இத்தனை பேர் எழுதி வச்சுருக்காங்க, அவங்க லவ்வர்ஸ் பேர் எழுதி வச்சுருப்பாங்க லெட்டருக்கு. இது ஒரு அடையாளம் தானே, எல்லா சவுத்துலேயும் எழுதி வச்சுருக்காங்க. நானும் சின்ன வயசில் எழுதி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன், அது எந்த இதில் இருக்குன்னு ஞாபகம் இல்லை. ஃபுல்லாக சவுத்தில் எழுதி வச்சுருக்காங்க, பார்த்தீங்களா இல்லையா? நீங்களும் வந்தீங்கன்னா எழுதி வச்சுட்டு ஜாலியாக போகலாம். பார்த்தீங்களா, நைட்டில் எடுத்தனால அன்றைக்கி கரெக்டாக இல்லை, இப்போ காலையில் எடுத்துருக்கோம். இதுதான் டிப்பு சுல்தான் கோட்டை. நல்லா பார்த்தீங்க, தண்ணி பார்த்தீங்களா கைஸ், பச்சை கலரில் இருக்குது தண்ணி வந்து. ஆஹா, வேறு லெவல் கைஸ். இங்கே வந்து ஃபஸ்ட்டில் நாங்கள் இருக்கும்போது ஜெயில் இருந்துச்சு. ஜெயில் கைதிங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த கார்டன்லாம் அவங்க தான் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போது அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஜெயில் கைதினா அப்போ சின்ன வயசுலலாம் பெருசாக தெரியுங்களா, ஐயோ ஜெயில் கைதினா எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அதெல்லாம் இல்லை, எடுத்துட்டாங்க பசங்கள்கிட்ட கேட்ட பசங்க. இங்கே வரீங்களா, இது ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் தான் எடுக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக ஃபோட்டோ ஷூட்டுக்காக டோட்டலாகவே. சொன்னேன் இல்லைங்க, அது இந்த ஏரியா தான். ஃபஸ்ட்டில் இதுக்குள்ளார விடவே மாட்டாங்க, ஃபஸ்ட்டு இருந்த டைமில். இப்போ அப்படியெல்லாம் இல்லை, எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இடமே வேறு லெவலில் இருக்குது. இந்த பில்டிங்லாம் பார்க்குறதே கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக லுக் இருக்குது, பார்த்தீங்களா? காலத்தில் இருக்கிற வீடு, கோயில், அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம தஞ்சாவூர் டெம்பிளில் இது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் சூப்பராக இது பாருங்கள் இடம். இதெல்லாம் வந்தீங்கன்னா, இந்த சைடு வந்தீங்கன்னா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கல்வெட்டு இதெல்லாம் கேரளாவோட ஹெரிட்டேஜ். பாலக்காடு ஃபோர்ட்டு எப்படி வந்துச்சு, இதெல்லாம் ஃபுல்லாக ஹிஸ்டாரிக்கல். இங்கே பாருங்க எவ்வளோ ஆமாம் இருக்கு. ஆமாம் ஃபுல்லாக ஆமாம் தெரியுதா, அதெல்லாம் ஆமாம் தாங்க. வாவ், சூப்பராக இருக்குல்ல ஆமை மீன் எல்லாம் பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க, நம்ம கோட்டில் இவ்வளோதான் இருக்குது. நல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னா பாலக்காடு வந்து இந்த இடத்த மறக்காம. கூட்டம் நம்மளை மாதிரி தான் கைஸ். அதாவது டிக்கெட் எடுக்கணும்னு தெரியாமல் வந்துட்டு திருப்பியும் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே டிக்கெட் எடுக்கணும். ஸோ திருப்பியும் 3வது தடவையாக சொல்கிறேன், மறந்துடுவாங்க டிக்கெட் எடுக்க.
பார்க்குற கேரளா கவர்மெண்ட்டுக்கு ஒன்று தான் சொல்கிறேன், என்னென்னா டிக்கெட் எடுக்க அங்கேயே வச்சுருக்கீங்க, இங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் வைக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் நிறைய டெக்னாலஜி வந்திருக்கு. நீங்கள் ஒரு ஸ்கேனராக ஏதாவது வச்சிங்கன்னா அந்த டிக்கெட் அவ்வளோ தூரம் நடந்து போகிறதுக்கு இங்கே ஸ்கேனர் வச்சிங்கன்னா ஸ்கேன் பண்ணி டிக்கெட் எடுக்கிற மாதிரி ஏதாவது ஐடியா பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் வைங்களே, மறந்து வரவங்களுக்கு தெரியாதுல்ல, வெளியூர்லேருந்து வரவங்களுக்குலாம் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்னேக் பார்க்காச்சும் பார்க்கலாம். ஸ்னேக் பார்க்கா? இந்த செரி ஊட்டியா? இல்லை, அங்கே எல்லாமே நல்லா இருக்கும்.